மீண்டும் ஒரு முறை இங்கு சத்சங்கம் நடத்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் உளமாற நன்றி. இந்த அற்புதமான ஆத்மீயான சபை கட்டிடத்தை நமக்காக அருளிய திருத்தொண்டராகும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள். நம் அவை அங்கத்தினர் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சென்ற வாரம் நாம் இந்த சந்நியாச யோகம் என்பதை பற்றிய ஒரு அறிமுகம் செய்தோம். சென்ற வாரம் வராதவர்களுக்காகவும் நாமும் கூட கொஞ்சம் இதை மீண்டும் ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை இன்னும் நிறைய ஆழமாக புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக மீண்டும் ஒரு அறிமுகம் செய்தார். இந்த சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தையை சன் நீ எஸ் அப்படின்னு 3 விதமாக பதம் பிரிக்கணும். அதனுடைய அர்த்தம் நன்றாக தீர்மானித்து விடுவது. இதுதான் இந்த சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள். நன்றாக தீர்மானித்து விடுவது அப்படின்னு பொதுவாக நம்ம சந்நியாசங்கிற வார்த்தைக்கு நாம் எல்லாருக்குமே நல்ல அர்த்தம் தெரியும். துறவு அப்படிங்கிறது தான் அதனுடைய நம்ம தமிழ் பதம். அருமையான வார்த்தை துறவு அப்படிங்கிறது. துறவுன்றது அந்த துரத்தல். எதை துரத்தல் அப்படின்னா அந்த சந்நியாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் 4வது பகுதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு 4வது கட்டம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற அந்த 4வது நிலையில ஒரு மனிதன் சந்நியாசமாக அவன் விரும்புகிறான்னா அந்த சந்நியாசம் பெறுவதற்கு அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், எப்படி அந்த சந்நியாசத்தை அவன் மேற்கொள்ளணும், எதற்காக மேற்கொள்ளணும், எத்தனை வகையான சந்நியாசங்கள் இந்த மாதிரி இருக்கு, இதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்போ சந்நியாசம் அப்படிங்கிறதுடைய வார்த்தையினுடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றை தீர்மானமாக முடிவு செய்து விட்டு விடுதல். அப்படி ஒரு சந்நியாசம் எதையெல்லாம் விட முடியுமோ அதை தான் நம்ம விட சொல்றாங்க சாஸ்திரத்திலேயுமே. அவரால் ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையானது என்னவோ அதை அவர் விடவும் முடியாது. இப்போ சாதாரணமா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, ஒரு சன்னியாசின்னா வீட்டை விட்டு வெளியில போய் எங்கேயோ காட்டுலையோ எங்கேயோ ஆசிரமத்தையோ ஒரு குடிலையோ வச்சுக்கிட்டு அங்கதான் போய் இருக்கணும், அவர் தான் சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே அங்க போனாலும் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே அவரு அதை அங்க ஏற்படுத்திக்க தான் வேணும். அங்க போனா அவருக்கு அடிப்படை தேவையான ஒரு உணவு, ஒரு குடிநீர், ஒரு தங்குவதற்கான ஒரு இடம், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, இத்தனையும் அவருக்கு அங்க வேணும். அப்போ அங்க போய் தான் அதை அவர் அடையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னா இன்றைய காலகட்டத்திற்கு அப்படி இல்லை. என்ன அங்கேயும் இங்கேயும் அவர் ஒரே மாதிரியான மனநிலையுடன் அவர் எதையெல்லாம் தவிர்க்கணுமோ அதை இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் கடைபிடித்தால் அவரும் ஒரு சன்னியாசி தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாம வீட்டில் நம்ம எல்லாருமே ஏசி போட்டு தான் தூங்குவோம், ஒரு பெட்டில் படுத்துட்டு தான் தூங்குவோம், எனக்கு ஹீட்ரு வேணும் குளிக்கிறதுக்கு, இப்படின்னு நம்ம சில விஷயங்களை நாம் பழக்கம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் ஒரு சன்னியாசிக்கு அடிப்படை தேவைகள் மட்டும்தான் இருக்கணும். அவர் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ, அவருடைய நோக்கம் நிறைவேறதற்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும்தான் அவர் வைத்துக் கொள்ளணும். அதை மட்டும்தான் அவர் மற்ற எல்லாத்தையும் திறந்துடணும். இதுதான் அடிப்படை தத்துவம். அப்போ நம்ம போன வாரமே சொன்னோம், ஒரு குடிநீர், ஒரு உணவு அப்படிங்கும்போது அதெல்லாம் என்ன எளிமையா எவ்வளவு இருக்கணும் அது அவருக்கு தான் வேணும். ஏன்னா ஒரு சன்னியாசி எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு யார் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நல்ல ஒரு திடகாத்திரமா இருக்கவங்க விரதம் இருக்க முடியும். ஏற்கனவே ஒருத்தர் அல்சரோட இருக்காரு, அவர் போய் நான் விரதம் இருக்கேன்னு சொன்னா என்ன ஆகும்? உடம்பு இன்னும் மோசமாயிடும். அப்புறம் அவர் இந்த உலகம் திறந்துடும். அப்போ அந்த துறவுங்கிறது எப்படி இருக்குன்னா, என்ன ரொம்ப 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 எளிமையான, என்ன மிக 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 அத்தியாவசியமோ அதை அவர் செய்துதான் ஆகணும், அதை அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுல எங்கேயுமே சாஸ்திரம் அதை தப்பிதம்னு சொல்ல கிடையாது. அப்போ ஒரு உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது எல்லாமே அத்தியாவசிய தேவைகள் தான். இதுல அவர் எவ்வளவு எளிமையை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எளிமைங்கிற அந்த மனநிலை தான் துறவு. அப்போ ஒரு நம்ம மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு படுக்கையோ, ஆடம்பரமான ஒரு இருப்பிடமோ, ஸோ இது மாதிரியான அவசியம் ஒரு சாதாரண ஒரு தயலோட படுத்துக்கலாம். அப்போ சாதாரண ஒரு இடத்துல அவர் வசிக்கலாம். ஏன்னா அவரும் துறவு போறார் அப்படின்னா அங்கேயும் மழை வெயிலுக்கு அந்த பாதுகாப்பு வேணும் இல்லையா? அதனால ஒரு இடத்த விட்டு அவர் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருந்துதான் அவர் துறவு அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி எங்கேயுமே சாஸ்திரம் சொல்லப்படாது.
இப்போ இது வந்து ஒரு சன்னியாசி எதை விடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். எது ரொம்ப நமக்கு இன்பத்தை தரக்கூடியதோ, எதை நாம் அனுபவித்தால் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க சொல்லி அந்த போகமான அந்த மனிலை காமார்த்தமான மனிலை வருமா, காமார்த்தம்னா நம்ம உடலில் ரீதியானது இல்லை, என்னெல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் ஆசையை கொடுக்கும், எதெல்லாம் நம்ம வந்து செய்ய சொல்லணும் அப்படின்னு நம்ம மனம் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கோம், அது மாதிரி விஷயங்களை அவர் வந்து விடும். அதில் தான் 3 விஷயங்களும் பார்த்தோம். பொருள், உறவு மற்றும் அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த என்ன விதமான அனுபவங்கள், இவற்றை நம்ம வந்து விடணும். இதுதான் நம்ம சொன்னது. அப்போ ஒரு பொருள் அவருக்கு இன்பத்தை தருது அப்படிங்கிறது அதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு பொருள் அதை அவர் விட்டா தான் அவர் வந்து உண்மையான துறவி. அப்போ அவர் என்ன செய்யணும், ஒரு சத்தான உணவை தான் சாப்பிடணுமே தவிர ருசியான உணவுக்கு அவர் விரும்பக்கூடாது. அதே போல நாம வந்து உறவுகள் அப்படிங்கும்போது அந்த உறவுகள் வந்து எது நமக்கு நன்மையானது, அது எது நம்மளுடைய அந்த ஞான பாதைக்கு மோட்ச பாதைக்கு நம்மளை வந்து இடையூறு இல்லாம இருக்குமோ அந்த உறவுகளை நாம வந்து காப்பாற்றிக் கொள்ள தவறில்லை. அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து துறவு போகணும்னு நினைக்கிறாரு, அவரிடத்தில் நிறைய பணம் இருக்கு, ஆனா அந்த பணம் அவரை வந்து எந்த விதத்திலையும் வந்து பந்தப்படுத்தலை. ஆனா அவருடைய பணத்தினாலையும் அவருடைய செல்வத்தினாலையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு நன்மை தான் நடக்குது. நிறைய பேர் அவர் வந்து அதை எடுத்து தர்மம் செய்யறாரு, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாரு. அதை செய்யும் பொழுது அவருக்கு தான் செய்யறோங்கிற உணர்வு இல்லாம, தன்னுடைய பணம்ங்கிற எண்ணம் இல்லாம, அதை மேலும் பெருக்கணுங்கிற எண்ணம் இல்லாம அவர் வந்து தர்மமா செய்து கொண்டிருக்கிறார். இப்படியான ஒரு நற்குணங்கள் இதுவருடைய துறவை பாதிக்காத விஷயங்களை வந்து அவர் விடணும் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சாஸ்திரம் சொல்லணும். இப்போ நம்ம இந்த பகவத்கீதையில நம்ம பார்த்தோம்னா அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசிக்கும் பொழுது இந்த சன்னியாச தர்மத்தை பற்றி சொல்லும்போது சன்னியாச தர்மத்தையும் 3 வகையாக பிரிக்கிறார் சொல்றார். அந்த 4வது அத்தியாயத்துல 5வது கர்ம சந்நியாச யோகம், ஞான சந்நியாச யோகம், மோட்ச சந்நியாச யோகம்னு சொல்றார். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எங்க இருந்து நம்ம இதை அவர் வந்து கொண்டு வர பார்க்கிறாரு அப்படின்னா, அர்ஜுனர் வந்து கேட்கிறார் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா இந்த மாதிரி வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்றது வந்து உயர்ந்ததா அல்லது கர்மயோகம் உயர்ந்ததா சிறந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ அதற்கான விடையாகத்தான் அவர் இவ்வளவும் கொண்டு வர்றார். இறுதியில் அவர் வந்து அதுக்கு ஒரு விடையை கொடுக்குறார். அப்போ ஒரு சந்நியாசம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் அதை எடுக்கணும். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் எல்லாத்தையும் துறவு மனப்பாடமா விட்டுட்டு இருக்கேன், நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம். இது இந்த நாம விடுறோங்கிறது வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும், நமக்கு ரொம்ப 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 பிடித்ததாக முக்கியமானதாக அதை நாம் தவிர்க்க முடியாததாக இருக்கணும் இந்த உலகத்துல. அதாவது நம்ம ரொம்ப விரும்பினதா இருக்கணும். நம்ம எதை ரொம்ப விரும்பி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தோமோ அதை விடுவதுதான் உண்மையான துறவு. நம்ம இந்த பொருள் வேணும், இந்த உறவு வேணும்னு சொல்லி நம்ம அது மேல ரொம்ப பற்று வச்சிருந்திருக்கோம். அந்த பற்ற இது போதும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதைத்தான் நம்ம போன வாரமே பார்த்தோம். மனமும் புத்தியும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கணும். ஒரு மனம் மட்டுமே எடுப்பதாகவோ இருந்தால் புத்தி வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. புத்தியால நாம ஒரு விஷயத்தோட மனதை வந்து அதுக்கு உட்பட வைக்கணும். அதற்கான இதையும் கூட நம்ம பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறவர், நல்ல ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறவரு, அவர் வந்து இனி வந்து நான் வந்து இந்த சாப்பாட்டை நான் வந்து விட்டுருவேன், சாப்பாட்டுல இந்த பொருள் வந்து நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வேகத்துல ஒரு முடிவு எடுத்துடுறாரு. ஆனா அந்த கட்டுப்பாடு அவரால் 2 நாளைக்கு மேல இருக்க முடியல. அப்போ அவர்கிட்ட வந்து மனம் வந்து நினைக்குது, ஆனா அதை செயல்படுத்த முடியல. ஆனா புத்தி சொல்லுது, நீ உடனே அவசரப்பட்டு இதை நீ விட்டுற முடியாதுப்பா, கொஞ்சம் யோசிச்சு செய்ய அப்படின்னு சொல்லுது. ஆனா மனம் ஆனது இல்ல நான் அதெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு பண்டத்தை நம்ம விட்டுறோம்னு நினைக்கிறோம். ஆனா அதை விட முடியறது இல்லை. அதே மாதிரி புத்தியால ஒரு யோசிச்சு ஒரு எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில ஒரு செய்தியில ஒரு கேட்கிறோம், இந்த விஷயத்தை நாம வந்து தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப நல்லது, புத்தி ஏத்துக்குது. தினந்தோறும் காலையில வாக்கிங் போறது நல்லது, புத்தி ஏத்துக்குது. உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா, மனசு ஒத்துழைக்கணும் இல்லையா, எல்லாம் 4 மணிக்கு அலாரம்னா வச்சிடுறோம். ஆனா எந்திரிக்க முடியுதியா? எத்தனை பேர் நம்மளால அந்த மன உறுதி கிடைக்குது? அப்போ வெறும் புத்தி மட்டுமே முடிவு செய்தால் நம்ம ஒன்றை செய்வதோ விடுவதோ முடியாது. மனம் மட்டுமே முடிவு செய்தால் அதை நம்ம விட முடியாது.
ஒருத்தருக்கு சுகர் 500 இருக்கு, சுகரு 500 இருக்கு, அவர் சொல்றார் நான் சுகரை விட்டுட்டேன்றார். அதுல என்ன பெருமை இருக்கு? இதுக்கு மேல நீ எடுத்தீங்கன்னா உன்னைய உலகமே விட்டுரும், நாங்க உன்னைய துறக்கிற மாதிரி ஆயிரும். அந்த நிலையில நீ அதை விடுறதுல விட்டானா விடட்டேன்னா அதெல்லாம் நீ விட்டுத்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் விடுறது பேர் துறவு கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காஃபி, நான் அதை விட போறேன், அது காஃபி எனக்கு போதும், நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், நீ எவ்வளவு தடவை சாப்பிட்டாலும் அந்த சுவையை நான் என்ன புதுசாக அனுபவிக்க போறேன், எனக்கு அது போதும் அப்படிங்கிற நிறைவோட நம்ம ஒன்றை விடுறது தான், அதுதான் துறவு. அப்போ ஒரு துறவுங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நன்றாக யோசித்து தீர்மானித்து விட்டுறணும். அதன் பிறகு அதை மீண்டும் ஒரு தடவை நம்ம அதை பந்தப்படவே கூடாது. இதுதான் துறவிற்கான அடிப்படை இலக்கம். இது எல்லாவற்றுக்குமே பொருந்தும். சரி, இப்போ நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து நாம எதையெல்லாம் நாம் விடுறோமோ விடுறது எல்லாத்துக்கும் பெருமையா சன்னியாசம் தான். ஒரு சன்னியாசிங்கிறவர் தான் சன்னியாசம் விடணும்னு இல்லை, நம்ம மாதிரி ஆட்களும் சன்னியாசங்கள் விடலாம். எது நாம இது போதும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அதோட நிறுத்திக் கொள்வது, அத்தோட இது யாருடைய கட்டாயம் இல்லாமல் வலுக்கட்டாயமா நம்ம யாரையும் சொல்லி நிறுத்தாமல் நமக்கு உணர்ந்து இது போதும். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம ஏன் துறக்கணும் அப்படின்னு யோசிச்சா, இந்த துறவுங்கிறது ஒன்று நமக்குள்ளார வந்தால்தான் நாம இந்த உலக பந்தங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் விடுபட முடியும். நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாம் எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, நாம் என்னவாக ஆகணும், என்ன அடையிறதுக்காக நம்ம இந்த ஜென்மம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படிங்கிற அந்த எந்த விதமான யோசனை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல நாம உணர்றோம், இந்த பிறவியானது மனித பிறவி, மீண்டும் இந்த பிறவி சூழல்ல நம்ம இந்த சுழற்சியில சிக்கிக்காம இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மீண்டும் வெளியே வந்தா தான் நம்ம நம்மளுடைய இலக்குக்கு போக முடியும். நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே பிரம்மத்துல இருந்து தான் வந்தோம். மீண்டும் நம் பிரம்மத்தை போய் அடையக்கூடிய ஒரு முயற்சிக்கு தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மீண்டும் நம்ம இந்த சுழல்லையே சிக்கிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த பந்தங்கள்லயே நம்ம நம்முடைய வாழ்க்கைகளை தொடர்ந்துட்டே இருந்தோம்னா எப்போ நம்ம இதுல இருந்து விடுபட போறோம்? எப்ப விடுபட்டா தானே நம்ம மேலான லட்சியங்களை அடைய முடியும். அப்போ இதுல இருந்து நம்ம விடுபடுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் இல்லாதவர்களால துறவு என்பது ரொம்ப கஷ்டம். இதைத்தான் சன்னியாசத்துக்கு வேண்டிய முக்கியமான ஒரு குணமாக சொல்லப்படுகிறது. ஒன்றை விட்டுட்டோம் அப்படின்ற முடிவாயிடுச்சுன்னா அதை நம்ம தீர்மானமா விடணும். அதை மீண்டும் நான் இனிமேல் அதை தொட மாட்டேங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும். அப்போ வைராக்கியம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில்னா தியாகத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதை நான் தியாகம் செய்யணும், ஆனா நான் தியாகம் செய்யறேங்கிற அந்த உணர்வோட செய்யக்கூடாது. இது எனக்கு போதும். ஏன்னா ஒன்றை நம்ம விடுறதுங்கிறதே ஒரு வகையான தியாகம் தான். அந்த துறவுங்கிறதே ஒரு வகையான தியாகம் தான். அந்த துறவுக்கு அர்த்தத்தை நேரடியாக கிருஷ்ணரே இப்படித்தான் சொல்றாரு. துறவு என்பதே சந்நியாசம் என்பது இஸ் ஈக்குவல் டு தியாகம் தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனால் அந்த தியாகம்ங்கிறது எப்படியாக இருக்கணும்னா உயர்ந்த நோக்கத்துக்காக, லட்சியத்துக்காக இருக்கணும். என்ன உயர்ந்த நோக்கம் நமக்கு லட்சியம் இருக்கணும் அப்படின்னா, இந்த மானிட பிறவினுடைய பலனை நாம் அடையணும். இனி பிறவாக அந்த நிலையை அடைகிறதுக்கு வேண்டியது என்னன்னா, நம்ம அடைய வேண்டியது ஞானம், அந்த மெய்ஞானம், அந்த ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் நாம் இந்த சந்நியாசம் அப்படிங்கிற பாதைகளே போகணும். இப்போ சந்நியாசம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல தான் வருமா அப்படின்னா இல்லை. யாருக்கு எந்த காலகட்டத்திலையும் வரலாம், எந்த காரணத்தினாலையும் வரலாம். இதை நாம பார்த்துருக்கோம். கௌதம புத்தர் இருந்தார். புத்தர் சந்நியாசம் ஏற்படுவதற்கு, அவர் அடைவதற்கு என்ன காரணமாக இருந்தது? அவர் பார்த்தது ஒரு இறப்பை, ஒரு மரணத்தை அவர் பார்க்கிறார். ஏன் மரணம் இல்லாமல் இருக்க முடியாதா? எதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்ப இந்த வாழ்க்கை நிலை இல்லையா அப்படின்லாம் அவர் யோசிக்கும் போதுதான் அவருக்கு அந்த உண்மை புரியுது. இந்த வாழ்க்கை உண்மை இல்லை, இது நிலையற்றது. அப்ப இதுக்காக நாம மீண்டும் இந்த சுழல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவர் அதுல இருந்து அவர் முடிவு பண்ணி வெளியே வந்துடுறாரு. இப்ப இதே உண்மை நமக்கு தெரியுதா? நமக்கும் தெரியுது இல்ல. நம்ம தினங்களோடு எத்தனை மரணங்களை பார்க்கிறோம். நமக்கு அந்த எண்ணம் வருதா? வரல. அப்போ அந்த எண்ணம் முக்கியம் கிடையாது. அது அவருக்கு ஒரு சின்ன தூண்டுதல் தான், ஒரு பொறி தான். ஏன்னா அவருக்குள்ள ஏற்கனவே அந்த சன்னியாசம் அடையணுங்கிறது அவருடைய உள்ளத்துல இருந்திருக்கு. அதற்கான வெளிப்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த விஷயம் அமைந்திருக்கு. அது மாதிரி நம்ம பார்க்க ரமண மகர்ஷிய அவருடைய அண்ணன் கோவிச்சுக்கிறார். இப்படியே படிக்காம இருக்க போற, வரம் எங்கே இருக்க மாட்டேங்கிற, ஒண்ணுத்துக்கு நாய்கள் செத்து தொலை அப்படின்ற ஒரு வார்த்தை.
அந்த செத்து தொலைன்றது ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தை. இவர் அப்ப செத்த எப்படி இருக்கும், மரணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் தன் மரணம் அடைந்ததாக நினைச்சுக்கிட்டு மரணம் அடைந்தவனுடைய நிலையை போல இவர் இருக்கார். அப்பதான் இவருக்கு கனவுல அந்த மரணம்னா என்னன்றது புரிய வருது. அத்தோட அவர் அங்க இருந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போறார். அப்போ அதே மாதிரி பட்டினத்தாருக்கு என்ன ஒரு வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராத காணும் கடை வழிக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்நியாசம்ங்கிறது நமக்குள்ளே எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அது எந்த இடத்துல எப்போ யாராலும் நம்மளை ட்ரிகர் பண்ணி விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் ட்ரிகர் பண்றதுக்கு அந்த வார்த்தைகள் தேவைப்பட்டது. அது அந்த ஒரு க்ஷணத்துக்கு தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்போ இப்படியான சன்னியாசத்தை எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் வரலாம். ஒரு இளம் பிராயத்துல வருது, ஒரு குடும்பத்திற்கு வருது, அப்படி எந்த லெவல்லையும் வரலாம். அப்போ இந்த சன்னியாசத்தை அவர்கள் ஏற்கணும் அப்படின்னா எதற்காக இந்த சன்னியாசம் அப்படிங்கிற இவங்கெல்லாம் நம்ம சொன்னது அதெல்லாம் விதிவிலக்கு. புத்தரையோ ரமணரையோ நம்ம சொன்னாலும் அவங்களாம் விதிவிலக்கானவர்கள். அவர்கள்லாம் பிறக்கும் போதே அந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனா நம்ம மாதிரி ஆட்களுக்கு இப்போ ஒரு சன்னியாசம் போனோம்னா நமக்குள்ளார ஒரு பயம் வரும். நம்ம எப்படி சன்னியாசம் போறது, எதற்காக போறது, எப்படி நம்ம சன்னியாசம் போய் எப்படி நம்ம தனிமையில இருக்க முடியும், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா அதனுடைய நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா என்ன காரணத்துக்காக நாம சன்னியாசம் போகணும், என்ன காரணம் நியாயமானதா இருக்கும், எப்படி நம்ம போகணும், இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம், இந்த உலக வாழ்க்கை நித்தியமானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, அனித்தியம் எல்லாம் தெரியும். இந்த தேகமும் நித்தியம் இல்லை, இந்த தேகமும் உண்மை, இந்த மனமும் நித்தியம் இல்லை, இது எல்லாமே உண்மை இல்லைன்னு நல்லா தெரியும். அப்ப எது உண்மை அப்படிங்கிறது அதுவும் நமக்கு நல்லா தெரியும். அப்ப அதை நம்ம அடையணும்னா அதற்காக நம்ம என்ன செய்யணும், அந்த பாதையில அந்த ஞான வழியில நம்ம போகணும். அந்த ஞான வழிக்கு நம்ம போகணும் அப்படின்னா அந்த ஞானம் அடையணும், அந்த ஆத்ம ஞானம் நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு மிகுதியாகணும். அந்த எண்ணம் மிகுதியாக வர 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 நமக்கு இந்த உண்மை புலப்பட நாம இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம அந்த நிலை கிடைக்கும். அப்போ ஒருத்தருக்கு இப்போ ஞானம் இருக்கு, வந்துருச்சு, இந்த உலக பொருட்கள்லாம் நிச்சயம்லாம் தெரிஞ்சு போச்சு, உறவுகள் உண்மையிலும் தெரிஞ்சு போச்சு, நாம இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு சூழல்ல சிக்கிக்கிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன செய்வாரு, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும், இந்த உலகத்தையும் முழுமையா அவரால் ஈடுபட முடியாது, இங்கேயும் அவரை தன்னுடைய செயல்களை முழுமையாக செய்ய முடியாது. தனக்குன்னு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், தொழில் பண்ணணும், இந்த விஷயத்தையும் அவரால் முழுமையாக ஈடுபட முடியாது. ஏன்னால் இவருடைய எண்ணம்லாம் அங்கதான் போகணும், அங்க போகணும்ன்ற அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவர் இங்கே அவரால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. அந்த சூழ்நிலையில சாஸ்திரமே அவரை அனுமதிக்கிறது. நீ இந்த உன்னுடைய புற உலக விஷயங்கள்ல இருந்து நீ வெளிவிட்டு நீ ஞானத்துக்கு அடையணுங்கிறதுக்காக நீ இந்த வாழ்க்கையை துறக்கலாம், இந்த உறவுகளை துறக்கலாம், இந்த நீ நடைமுறையில் உள்ள இந்த செயல்பாடுகளை நீ ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை அடுத்தவங்களை நீ காப்பாற்றணுங்கிற இந்த பொறுப்புல இருந்தோ நீ கொஞ்சம் கொஞ்சமா விடுபடலாம், மொத்தமாகவும் நீ விடுபடலாம். நாங்க அந்த சாஸ்திரமானது அவரை அனுமதிக்குது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, தான் ஞானம் அடையணும், அடைஞ்சிட்டோம். அந்த ஞானம்ங்கிறது என்னன்னா அறிவு நிலையில இருக்கு, அது அனுபவமாக இன்னும் மாறல. அப்ப அந்த அனுபவமாக மாறணும்னா நாம என்ன செய்யணும், இதுலயே ஈடுபட்டு இருந்தா நம்மளால அனுபவம் பெற முடியாது. அப்ப நம்ம இங்க இருந்து நம்ம கண்டிப்பா நம்ம வெளியேறினால் மட்டும்தான் நமக்கு அந்த ஞானத்தை நம்ம அடைய முடியும், அந்த அனுபவத்துல நிலைநிற்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வெளியில அவர் ஒரு சன்னியாசத்துக்கு போறாரு. அப்ப அந்த சன்னியாசத்துக்கு அந்த மாதிரி போகிறவரு என்ன செய்யறாரு, ஞானத்தை அடைந்து விட்டார். ஞானத்தை அடைந்து விட்டார்னா அறிவால் புரிஞ்சுக்கிட்டார். ஆனா அந்த ஞானமானது அது அனுபவமாக, அதாவது நிஷ்டையாக, ஞான நிஷ்டையாக அது மாறும். அந்த ஞான நிஷ்டையாக மாறினால்தான் அந்த அவருடைய என்ன இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கார் அது முழுமையடையும். அப்ப அதற்காக அவர் ஞானம் அடைவது. இது ஒரு உயர்ந்த வகையான ஞானத்திற்குரிய சந்நியாசம். இப்படி உணர்ந்து வாழ்க்கையை போதும் அப்படின்னு எல்லா உறவுகளையும் எல்லா செயல்களையும் விட்டுட்டு போறவரை இந்த உலகம் அவருக்கு வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரம் நிர்ணயம் பண்ணுது. அதற்காகத்தான் கிரகஸ்தர்களையே இருக்க வைக்கிது. இப்போ கிரகஸ்தாசிரமத்துல சிலர் நாமெல்லாம் இருக்கிறவங்கள எதுக்காக அவங்க கிரகஸ்தாசிரமம் இருங்க எல்லாத்தையும் நீங்க சன்னியாசம் ஆகும்னு சொல்லலை. ஏன்னா இந்த சன்னியாசிகளை காப்பாற்றக்கூடிய ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு இந்த கிரகஸ்தர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் உலக நன்மைக்காக அவர் அந்த சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவர்களை காப்பாற்றுவதற்காக சில கிரகஸ்தர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய பொறுப்புகளை இவர்
கொடுத்துட்டு அவர் தன்னுடைய அந்த ஞான பாதையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத அது சாஸ்திரம் அனுமதிக்குது. அப்படி போறவர் சாதாரணமா ஞானம் அடைந்ததாக இல்லாமல் அதற்கு மேம்பட்ட நிலைக்கு அவர் அந்த மோட்சம் அடையக்கூடிய நிலைக்கு அந்த நிஷ்டைக்கு அதுக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிறார். இது ஒரு காரணம் எதற்காக அப்படிங்கிறது. அடுத்ததாக இரண்டாவது தன்மையில மனிதர்கள் நம்ம இருப்போம், சிலர் இருப்போம். நமக்கு எல்லாமே புரியுது, நமக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்மளால முழுமையாக விட முடியல. நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் நம்ம கிட்ட இல்லை. நீவே கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம் கடன்காரன் நம்மளை திட்டும்போது. ஆனா திருப்பி நம்மளால கடன் வாங்காம இருக்க முடியறதில்ல. மயானத்துல போய் அப்ப போய் நமக்கு ஒரு ஞானம் வரும். எப்படி இருந்தாலும் நம்ம கூட இருந்தவர் கடைசி என்ன ஆனார், இதுதானா வாழ்க்கை, நீ நம்ம எப்படி இருக்கணும் பார் அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு விதமான ஒரு வைராக்கியம் வரும். ஆனா இங்க நான் யாரையும் பறிச்சுக்க கூடாது, யாரையும் எதுவும் கடிஞ்சுக்க கூடாது, எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, நம்ம வாழ்க்கையை அப்படி இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்லவனா இருக்கணும், எல்லா விதமான எண்ணங்களும் அப்ப வரும். அந்த மயானத்துல இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் ஆகாது, மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கும். இப்படி அதே மாதிரி பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அந்த வைராக்கியங்கிறது அந்த மனநிலை தான் அந்த நேரத்துல இருக்கும். ஆனா அந்த வைராக்கியம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கு அப்படின்னு பார்த்தா உறுதியாக இருக்காது. அப்படிப்பட்ட தரத்தினரும் ஒரு கோஷ்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மள மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்ப நமக்கு என்ன தெரியல, எல்லாம் தெரியுது. ஆனா நம்ம எதையாவது விட முடியுதா? விடுறோமா? விட்டுட்டு வர முடியுதா? போக முடியுதா? முடியல. அப்போ நம்ம என்ன செய்ய, நமக்கு அப்ப ஒண்ணுமே சன்னியாசத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? நமக்கும் அந்த சன்னியாசம் அனுமதிக்கப்படுகிறது. எப்படி அனுமதிக்கப்படுதுன்னா, நீ உன்னுடைய பொறுப்புகளை எதையெல்லாம் நீ வந்தாலும் குறைச்சிக்க முடியுமோ நீ குறைச்சிக்க. ஏன்னா எந்தெந்த அளவுல நீ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு, ஏன்னா நீ ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்க, நீ ஞானம் அடையல, நீ இன்னும் அஜ்ஞானத்துலதான் இருக்க. அது புரிஞ்சு வச்சிருக்கே தவிர நீ இன்னும் அறியாமலிருந்து முழுமையாக நீ விடுபட்டு இருந்தாலும் நம்ம சன்னியாசத்துக்கு முழுமையா போயிடுவோமே, துறவரம் ஏற்றுவோமே. ஆனா நமக்கு அதுக்கும் முடியல, நம்மளால அந்த மன வைராக்கியம் இல்லை. அப்ப நமக்காக என்ன செய்யறாங்க, நீயும் அப்படி போகணும்னா துறவு பண்ணு. துறவுல எதை ஒன்னால விட முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்கு, சரி நம்ம கிட்ட அந்த பொருளை நம்ம குடும்பத்துல வேற யாருக்காக ஒப்படைச்சிட்டு நீங்க பார்த்துக்கங்க, இந்த தொழிலை நான் இனிமே நீங்களே எடுத்து செய்யுங்க, என்னால இது முழுமையா நம்ம ஈடுபட முடியாது. அதுபோல மற்ற இப்போ ஒரு சாதாரண இது ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு கூட இந்த இது ஒரு அனுமதி கொடுக்குது. இப்போ ஒரு சிலர் நித்திய பூஜைகள் நித்திய கடமைகள்னு வச்சிருப்பாங்க. அவங்க தினந்தோறும் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் நியமங்கள்லாம் இருக்கும். அவங்கள கூட நீ இதுல இருந்து விடுபட்டுட்டு வா. சில நேரங்கள்ல அந்த உபாசகர்கள்லாம் சொல்லுவாங்க, சக்தி உபாசகர், தேவி உபாசகர், ஆஞ்சநேயர், இவங்களெல்லாம் கூட ஞானம் வருது அப்படின்னா நீ தினந்தோறும் நீ இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அங்க போறதுக்கு இது முழுமையா உனக்கு பலன் தராது. இன்னும் என்னுடைய நேரத்தை நீ விரைவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஞானம் அடையணுங்கிற என்ன வந்துருச்சுன்னா நீ இதையும் கூட விட்டுடலாம். அப்போ சில கடமைகள் நாம எதையெல்லாம் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதையெல்லாம் கூட விடுவதற்கு நமக்கு சாஸ்திரம் அனுமதிக்கு. என்ன காரணத்துக்காகனா இவன் உயர்ந்த லட்சியத்துக்காக. நம்ம வேற எந்த காரணத்துக்காகவும் நான் சன்னியாசம் போறேன்னா ஒத்துக்கிறது கிடையாது. நாம அந்த உயர்ந்த லட்சியமேக ஞானத்தை நான் அடையணும், ஞான பாதைக்கு நான் போகணும், ஆத்ம ஞானம் நான் பெறணும். ஆத்ம ஞானம்ங்கிறது நான் தன்னை அறிவது, தனக்குள்ள இருக்கிற இறையை உணர்வது, தான் அந்த இறை தன்மையாகவே மாறுவது. இதுதான் நாம எல்லாருமே உணர்ந்தது. அந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்னா நம்ம மீண்டும் மீண்டும் இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது எப்போ போறது? அப்போ உனக்குள்ளார ஒரு வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு நீ ஒன்னொன்றாக தொடர்ந்து நீ அந்த ஞானத்தை அடையணும். ஞானம் பெற்ற பிறகு நீ அந்த ஞானத்திலே நிலை நிற்பதற்காக அந்த ஞான நிஷ்டைக்குரிய பாதைக்கு போகணும். இது இரண்டாவது வகையான ஒரு சன்னியாசம். இந்த மாதிரி 2 விதம் இருக்கு. இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டா, மக்கள்ல நிறைய பேருக்கு ஞானம்னு ஒன்றும் பெருசா இருக்காது, ஆத்மீகம் அதை பத்திலாம் ஒன்றும் அக்கறை இல்லை. ஆனாலும் குடும்பம், இந்த வீடு, இந்த சம்பாத்தியம் இதன் மேல மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பொருட்டா படலை. நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது என்னால பலனுடையா நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதற்காக நான் துறவு எடுக்கிறேன், சன்னியாசம் போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிலர் இருக்காங்க. உதாரணமா மருத்துவம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நான் மருத்துவத்தை ஃப்ரீயா செஞ்சு தர்றேன்
அப்படிங்கிறவங்க. சிலர் வந்து இந்த ஜோசியம் பார்க்குறவங்க, மற்ற ஏதோ ஒரு சொல்லிக் கொடுக்குறது, ஒரு வித்தை தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களெல்லாம் தான் வந்து நிறைய நம்ம பார்ப்போம். இந்த மிஷின்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, எத்தனையோ மிஷின் பார்க்கணும், ராமகிருஷ்ணா மிஷின், நீங்கெல்லாம் வந்து சன்னியாசிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, எந்த விதமான தேவையும் கிடையாது. ஆனா அவர்கள் சமூக நலனுக்காக மட்டுமே அவர்கள் வந்து சன்னியாசம் எடுப்பார்கள். ஸோ அப்படி போறவங்களையும் வந்து இந்த சாஸ்திரமானது அனுமதிக்குது. ஏன் அனுமதிக்குதுன்னா, அவன் வந்து தன்னலம் பாராமல் பிறர் நலம் பார்க்கும் பொழுது, அவன் இந்த மனித குலத்துக்கான மேம்பாட்டுக்காக அவன் வந்து செய்யும் பொழுது, அந்த எண்ணமே அவனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து விடுபடுத்தி என்ன செய்ய வைக்கும்னா, அந்த ஆன்மீக பாதையில போய் அவனை அந்த ஞானத்தை அடைய வைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி சன்னியாசத்தையும் நம்மளை வந்து அனுமதிக்கிறாங்க இந்த சாஸ்திரத்தின்படி. இந்த இப்படி எதற்காக நாம வந்து சன்னியாசம் எடுக்கணும் அப்படிங்கும்போது, இந்த 3 விஷயத்துக்காக நாம வந்து சன்னியாசம் போகலாம். ஒன்று வந்து ஞானம் பெற்று அந்த ஞானத்திலேயே நான் நிலை பெறணும். அதற்கு இந்த உலகமும் இந்த மற்ற இயக்கங்களும் எனக்கு வந்து தடையா இருக்கு, என்னை அங்க போக விடல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவர்கள் சன்னியாசம் எடுப்பதற்கு அனுமதிக்குது. அடுத்ததாக வந்து ஞானத்தை பற்றி நான் உணரணும், இன்னும் அந்த விஷயத்துல நான் அதிகமாக நான் பயிற்சி பண்ணி நான் ஞானத்தை முழுமையாக அடைஞ்சு நானும் அந்த மேல்நிலைக்கு போகணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு 2வது கட்டத்தில் உள்ளவங்களுக்காகவும் சன்னியாசம் போவதற்கு அனுமதிக்கிறது. அடுத்ததாக எந்த ஒரு ஆன்மீக நோக்கமோ அல்லது வந்து ஆத்ம விசாரமோ இல்லாமல் அதே நேரத்தில் உலகத்தின் நன்மைக்காக வந்து நான் வந்து என்னுடைய அந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் நான் கொடுக்குறேன், என்னுடைய அறிவை நான் கொடுக்குறேன், எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் எதுவும் தேவையில்லை, ஆனால் நான் சர்வீஸ் மைண்டடாக நான் வந்து சன்னியாசம் போகிறேன் அப்படிங்கும்போது இந்த 3 காரணங்களுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சன்னியாசம் 3 காரணங்களுக்காக போகலாம் அப்படிங்கும்போது சன்னியாசத்துல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னென்ன மாதிரியான சன்னியாசம்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்ததுல என்னுடைய தொடர்ச்சி தான். ஒருவர் முழுமையாக ஞானம் பெற்றுட்டாரு. அவர் ஞானம் பெற்றவர் வந்து தான் வந்து அந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்கணும். தொடர்ந்து நம்ம இங்கே எத்தனையோ குகைகள்ல வந்து ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் செய்யறான்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் இந்த ஞானம் அடைந்தவர்கள். ஞானத்தை அடைந்த பிறகு அந்த ஞானத்தில் தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இன்னும் மேலும் மேலும் வந்து தவம் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக போல இருக்கிற நிலைமை தான் வந்து அது வந்து உத்தம சந்நியாசம். அதற்கு பேரு உத்தம சந்நியாசம் சொல்றாங்க. அந்த உத்தம சந்நியாசம்னா அவர்களுடைய நோக்கம் வந்து முழுமையாக அந்த ஆத்மாவை பற்றியது, அந்த ஆன்ம விடுதலைக்காக, அந்த ஆன்ம ஒருமைப்பாடுக்காக, அந்த மெய்யாக அந்த பிரம்மத்தை அடையும் முயற்சிக்காக முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது. அவர்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. அன்னம், ஆகாரம், உறவு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவங்க அந்த பரிபூர்ண நிலைக்கு போறதுக்காக செய்யக்கூடிய அந்த சந்நியாசம் மிக உயர்ந்ததுங்கிறதுக்காக அதை வந்து உத்தம சந்நியாசம் அப்படிங்கிறாங்க. இந்த உத்தம சந்நியாசத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிதானவர்களாகத்தான் இங்க வந்து கணக்குல இருக்கு. அடுத்து இன்றைய சூழ்நிலையில அப்போ எல்லாருமே வந்து சன்னியாசம்ங்கிறது வந்து சகஜமாக இருந்தது சில அந்த முந்தைய யுகங்கள்ல. இப்ப இந்த கலியுகத்துல அந்த அளவுக்கு வந்து முழுமையாக தன்னை இதற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி போறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனாலும் சிலர் இதை இருக்கத்தான் செய்யறாங்க. அடுத்த நிலையில வந்து ஒரு மத்தியம நிலையில உள்ள ஒரு மத்தியம சந்நியாசம் அப்படிங்கிறது. இந்த மத்தியம சந்நியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஞானம் பெறணும், அந்த ஞானம் பெறுறதுக்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தடையா இருந்தாலும் நான் இந்த பாதையில விடாம முயற்சி செய்து நான் முன்னேறிடுவேன். இதை நான் விட மாட்டேன். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி. நம்ம போன வாரம் கூட ஐயா அந்த ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் எடுத்த இலக்கை நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நோக்கத்தோட என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியோட வச்சுக்கிட்டு இந்த ஆன்ம நிலைக்காக, அந்த ஆன்ம மேம்பாட்டுக்காக ஒருத்தர் போறார் பார்த்தீங்களா, அந்த சந்நியாசத்திற்கு பேர் வந்து மத்தியம சந்நியாசம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சன்னியாசம் இருக்கு. எல்லாத்துலேயும் போலி இருக்கிற மாதிரி, மனிதர்களையும் போலி இருக்கிற மாதிரி சன்னியாசத்துலையும் போலி இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சன்னியாசிகளுக்கு வந்து கெட்ட பேர் வர்றதுக்காகவே இந்த போலிகள் தான். ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டான், ஆனா சுகமா இருக்கணும் பார்க்குறான். இந்த சன்னியாசிகள்லாம் நல்லா சௌகரியமா இருக்காங்களே, அது மாதிரி நம்மளும் ஆயிட்டா என்ன
அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு உண்மையான நோக்கம் வந்து ஆன்மீகத்தில முன்னேறணுங்கிறதோ, தன்னை வந்து மெய்ஞானம் அடையணுங்கிறதோ இல்லை. அவனுடைய எண்ணங்கள் பூராமே வந்து சொகுசா வாழணும், கஷ்டப்படக்கூடாது, நேரத்துக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்கணும், படத்துக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எப்படியோ யாராவது வந்து ஒரு உடை கொடுத்துருவாங்க, இப்படி பொழுத போய்க்கலாம். ஸோ இப்படி ஒரு எண்ணத்தில் உள்ளவங்களும் சன்னியாசங்களா போறாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல இதை அனுமதிக்குதா சாஸ்திரம்னா, சாஸ்திரம் அனுமதிக்கல. இருந்தாலும் என்ன சொல்லுதுன்னா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடையை போட்டு அந்த பழக்கத்துக்கு வந்துட்டான்னு வைங்களேன், அதுவே கொஞ்சம் கொஞ்சம் வேணா மாத்திரும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தொலைஞ்சு போறான்னு அவனையும் வந்து விடுது. ஏன்னா அவனை தண்டிக்கல, அவனை வந்து தண்டிக்காம, ஏன்னா நம்ம கதைகள்ல கூட படிச்சிருப்போம், உண்மையா கூட நடந்தது. நம்ம நாயன்மார்கள் கதையில் கூட ஒன்று இருக்கு. என்ன, ஒரு ஒரு பெரிய திருடன், ஒரு பெரிய கொள்ளக்காரன், அவன் வந்து என்னன்னு செய்யறான், ஒரு பார்க்குறான், ஒரு முனிவர் காலில் போய் இந்த ராஜா எல்லாம் போய் விழுகிறாரே அப்படின்னு பார்க்குறான். சரி, நாமளும் அப்படி மாறிட்டா என்னவா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த உருவத்தை மாத்திக்கிறான். அவன் தன்னுடைய அந்த செயல்களை பூரா ஒரு சன்னியாசி மாதிரி தன்னுடைய வேடத்தை போட்டுட்டு உட்காந்துக்கிறான். பார்த்தா எத்தனையோ பேர் வந்து இவரை வணங்குறாங்க, எத்தனையோ பேர் இவர்கிட்ட வந்து ஆட்சி வாங்கிட்டு போறாங்க. அப்படியே ஆக ஆக கொஞ்ச நாள் என்ன இருந்து, நம்ம எப்படி இருந்தோம்னா, அப்ப நம்ம எவ்வளவு இந்த உலகம் தோற்றுச்சு, எவ்வளவு கேவலமா நடந்துச்சு, நம்ம எவ்வளவு அடிவதை வாங்கியிருப்போம். இப்போ இந்த வேஷத்தை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு இவ்வளவு பதவி கிடைக்குது, நமக்கு இவ்வளவு பாராட்டு கிடைக்குது, உண்மையாகவே நம்ம அப்படி மாறிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைத்து உண்மையாக அவன் சன்னியாசமே நிஜமாவே மாறிடணும். அப்போ நம்மளுடைய தோற்றமும் நம்மளுடைய செயல்களும் மீண்டும் மீண்டும் வழக்கமாகும் பொழுது அப்படியே அந்த எண்ணமே கூட நம்மளை வந்து அந்த நிலைக்கு உயர்த்திடும். ஆனாலும் கூட அதை வந்து சரின்னு சொல்லலை. ஆனாலும் அவனை வந்து இது செய்யாத அப்படின்னு கண்டிக்கவும் இல்லை சாஸ்திரம். ஏன்னா அப்படி கூட வர்றதுக்கான, ஏன்னா நம்ம அப்படித்தான் சாஸ்திரம் மனிதர்களை பார்க்க, ஏன்னா இவன் எப்படியோ மேல்நிலையில வரணும், என்ன காரணத்துக்காக சொல்லி கூட வரட்டும். அந்த கியூல வந்து நின்றுட்டானா இவனுக்கு அதுக்கு உண்டான பிரசாதம் போ கடைஞ்சிட்டு போட்டா அப்படிங்கிறமா அந்த வகையும் கூட கருணையோட தான் அது பார்க்குது. அப்போ 3 வகையான சன்னியாசங்கள் நம்ம வந்து இருக்கு: உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்த தாமச ரஜோ குணங்கள் உள்ளவங்கள இந்த மாதிரியான சன்னியாசம் எடுப்பாங்க. உண்மையான சத்துவ குணம் உள்ளவங்க உயர்ந்த நிலையில இருப்பாங்க. இந்த 3ஆம் நிலையில் உள்ளவங்க இந்த மாதிரி செய்வாங்க. இதை தவிர வேற என்ன மாதிரியான சன்னியாசங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திடீர்னு ஏற்பட்ட சன்னியாசம் ஆதிசங்கரருக்கு ஒரு ஆபத்து காலத்தில் வந்து ஏற்பட்டது. அங்க ஆதிசங்கரர் வந்து சன்னியாசம் எப்போ எத்தனை வயசுல போறாருன்னா 7 வயசுல போறாரும்போது அவர் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. தான் வந்து சன்னியாசம் போக போறோம் அப்படிங்கிற அவருக்கு தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா அங்க என்ன செய்யறாரு, அந்த முதலை வந்து அவருடைய காலை பிடித்துட்டு இருக்கும்போது, அம்மா நீ அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் துறவு போறேன்னா என்னை விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆபத்து காலத்துல பையனை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக சன்னியாசத்தை விரும்பாட்டாலும் பையன் பிழைச்சா போதுமே நம்ம சரின்னு சொல்றாங்க. எனவே அந்த மாதிரி ஆபத்து காலங்களில் சில சன்னியாசங்களும் எடுக்கப்படுது. அந்த மாதிரி ஆபத்து காலத்துல எப்படி அப்படின்னா, மனிதர்கள் வந்து இறக்கும் தருவாயில அல்லது நம்மளுடைய இறப்பு நமக்கு நெருங்கிடுச்சு அப்படின்னு தெரியும் பொழுது சிலர் வந்து சன்னியாசம் எடுக்கிறதும் உண்டு. அதையும் வந்து சாஸ்திரமானது அனுமதி. ஏன் அப்படின்னா, நிச்சயமா வந்து நான் வந்து உறுதி காலம் எனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சாச்சுன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நான் போகும்போதாவது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சன்னியாசம் வாங்கின நிலைமையில நான் போறேனே, அதாவது எனக்கு அடுத்த பிறவையாவது எனக்கு இந்த ஒரு உணர்வு வந்து அடுத்து எனக்கு தொடரட்டுமே அப்படின்னு நினைச்சு அது மாதிரியும் வந்து அவர்களுடைய அந்த குடும்பத்திலிருந்து முற்றிலுமாக விலகி அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுத்து அடையாளம் கொடுத்து அதுல இருந்து அந்த சன்னியாசம் துறவு வந்து அவருக்கு வழங்கப்பட்டு அதுல இருந்து அப்படி போறவங்களும் உண்டு. அப்போ சன்னியாசங்கள்ல இத்தனை வகையான சன்னியாசங்கள் இருக்கு. இந்த சன்னியாசங்கள் எல்லாமே வந்து என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, எல்லாம் ஒரே நோக்கம் தான். இது மீண்டும் பிரம்மத்துக்கு அடையணும், அந்த பிரம்ம நிலையை எட்டணுங்கிறதுக்காக ஒரு அந்த கருணையோடு கொடுக்கப்பட்டது இந்த இத்தனை சன்னியாசமே. இங்க இறுதியாக வந்து என்னன்னா, அப்போ கிருஷ்ணர் வந்து இவர்கிட்ட சொல்லும்போது அர்ஜுனர் கேட்கிறாரு, கிருஷ்ணா வந்து நீ சன்னியாச தர்மத்தை எவ்வளவு உயர்ந்தா நீ சொல்ற, அப்போ ஒருத்தன் வந்து எந்த விதமான வெறுப்பும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நிஷ்காமியமாக ஒருத்தன் வந்து கர்மம் பண்ணிட்டு இருக்கான். நிஷ்காமியமாகனா எந்த விதமான எதிர்பார்ப்பும் தெரியும். நிஷ்காமியம்னா, காமியம்னா இச்சைப்பட்டு செய்வது, எந்த விருப்பமும் இல்லாம வெறுப்பு எதுவும் ஒருத்தன் காரியத்தை தன்னுடைய கடமைகளை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் அந்த கர்மத்தை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு வந்து நீ எதுவும் சொல்லலையா, அதுவும் வந்து உனக்கு உயர்ந்ததா தெரியலையா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கேட்கும் பொழுது கிருஷ்ணர் அதற்கான பதில் என்ன சொல்றாருன்னா, உண்மையாக நான் சொல்லணும்னா சன்னியாச தர்மம் உயர்ந்தது.
ஆனால் இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் முழுமையாக இல்லாத நிலையில தான் இன்னும் அந்த ஞானத்தை அடையணும் அப்படிங்கிற அந்த முழுமையான லட்சியம் இல்லாத நிலையில, அதாவது முதல் நிலையில நாம் அடைந்து சொன்ன ஞானி வேற, அவர் உத்தம சன்னியாசி. இந்த மத்தியம சன்னியாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா, தங்களால முழுமையாகவும் இதை விட முடியாம அதே நேரத்துல விடணுங்கிற எண்ணத்தோடையும் ரெண்டுலையும் கால் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, அந்த நிலையிலை பார்க்கிறவங்கள பார்த்துட்டு அவர்களுக்கு இந்த கர்மயோகம் செய்கிறவர்கள் ஒருபடி மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கர்மயோகத்துக்கு உயர்ந்தது, அதுல மாற்றமே இல்லை. எப்படி உயர்ந்ததுன்னா, இந்த சன்னியாசத்தை நீ முழுமையா இதுலயே நீ அபியாசம் பண்ணினா நீ உயர்ந்ததுதான். ஆனா உன்னால முடியாத நிலையில அவன் எனக்கு ஞானம் வேணும்னு கூட அவன் நினைக்கல. கடமைகளை நான் முழுமையா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீ எப்போ கொடுக்கணுமோ எதை கொடுக்கணுமோ கொடு, அது உன் பொறுப்பு. ஆனா என் வேலைகளை நான் என்னுடைய இடப்பட்ட அந்த கடமைகளை நான் முழுமையா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுல எனக்கு வரக்கூடிய நன்மை தீமை உன்னுடைய பொறுப்பு, இதை உனக்கே நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன். இப்படி நினைத்து நம்ம பண்ணக்கூடியவன் இவர் காட்டிலும் மேலானவன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு பேருமே சேர்ற இடம் என்னமோ ஒண்ணுதான். இந்த முழுமையாக சன்னியாசத்தை கடைபிடித்து அந்த ஞான பாதையில போய் அவன் அடைகின்ற இலக்கும், கர்மயோகத்தை தவறாம செஞ்சு அடையக்கூடிய இலக்கும் ஒன்று. எப்படின்னா, கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு பிளைட்லயோ ஹெலிகாப்டர்லயோ போய் சேர்றோமோ, நடந்து குதிரை மேல ஏறியோ இல்லை ட்ரெயின்ல போயோ ஏதோ ஒண்ணு கஷ்டப்பட்டு போறதுமோ, ரெண்டுமே போற இலக்கு ஒண்ணுதான். ஆனாலும் கூட இந்த கர்மயோகம் பண்றவன் எப்படின்னா, இந்த நடந்து போறவனை போல, ஏன்னா அவனுக்கு இருக்கிற அனுபவம் அதிகம். இவன் கூட வரக்கூடிய மனிதர்களை பற்றி படிப்பான், அந்த இயற்கை சூழலை பத்தி படிப்பான், அந்த தன்மை, அந்த இடத்தினுடைய தன்மையை முழுமையாக வாங்கிக்குவான், இயற்கையினுடைய நிலைமையை அவன் புரிஞ்சுக்குவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஃப்ளைட்ல போய் இறங்குறவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவனும் ஒன்னதான் பார்க்கறான், இவனும் ஒன்னதான் பார்க்கறான். ஆனாலும் கூட அவனை காட்டில் இவன் இந்த உடலால் தன்னை வருத்திக்கிறான் பார்த்தீங்களா, உடலால வருத்தி மனதாலையும் அதை பற்றிய சிந்தனையோடையே அந்த முழு இன்னும் வைராக்கியத்தோட வர்றான் பார்த்தீங்களா. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கர்மயோகி இவனை காட்டும் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் முடிக்கிறார். நாம இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, வைராக்கியத்தோட நாம அந்த ஞானத்துல ஈடுபடணும். அதுதான், அதுக்காக நம்ம கர்மயோகம் என்னைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம செய்து கொண்டு இருப்பது இப்போ கர்மயோகம் தான். கர்மயோகம் செய்தாலும் கூட நம்ம கிட்ட இன்னும் அந்த பற்று இருக்கு. அந்த பற்றுங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதுனாலதான் நாம முழுமையாக நாம இந்த ஆன்மீக பாதையில முன்னேற முடியல. இருக்கிறோம், ஜானியார முளைஞ்சிருக்கிற கதையா இருக்கு. கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்துன்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு இது வந்தா நம்ம உடனே தடுமாறிடுறோம். அப்ப மீண்டும் மீண்டும் நாம பரமபதத்துல ஏறி இறங்குற விளையாட்டுல தான் நம்ம இருக்கோம். அப்போ நாம முழுமையான வைராக்கியத்தை நம்ம எல்லாம், இது எப்படி இருந்தாலும் எந்த காலத்திலும் நம்ம கூட வரப்போறது கிடையாது, இது வராது, இதை விட்டு நாம போகணுங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து முழுமையாக இதுல இருந்து நம்ம விடுபடணும். பற்றுக பற்றுற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு, பற்றுக பற்றட்டான் பற்றினை, பற்று இல்லாதவன் எவனோ அவனுடைய கால்களை நீ பற்றிக்க. எதுக்கு? அந்த பற்றை விடுவதற்கு. அப்போ நம்ம அந்த அளவுக்கு அந்த பற்று, நம்மளுடைய பற்று வைராக்கியமானது எப்படி இருக்கணும்னா, அடைந்தே தீரணும், நான் ஆன்மீகத்தை நான் முழுமை அடைந்தே ஆகணும், இந்த பிறவி எடுத்த நோக்கத்தை நான் பெற்றே ஆகணும், நான் மீண்டும் பிரம்மத்தில் போய் கலந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோட நாம செயல்பட்டா நிச்சயமாக நமக்கு எல்லாருக்குமே அந்த நிலை உண்டு. அதுவரையிலும் நாம கர்மயோகத்தை விடக்கூடாது. ஏன்னா நம்ம இதை விட்டுட்டு இதுல நழுவிட்டோம்னா ரெண்டையும் விட்டுருவோம். நான் துறவு போறேன் அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம ஒழுங்கா கடமையும் செய்யாம நான் பொறுப்பையும் நம்ம விட்டுட்டோம்னா ரெண்டு கட்டானா இன்னும் கீழே போயிடும், அதர பாதாளத்துக்கு போயிடும். அப்போ நம்மளுடைய அந்த வைராக்கியமானது மேலும் மேலும் நம்ம போகணுங்கிற இது இருக்கணும். அதே நேரத்துல நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நமக்கு உண்டான கடமைகளை நம்ம எந்த விதமான பற்றும் இல்லாமல் பிரதிபலனும் எதிர்பாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே வரணும்.